we have been thinking about what is it that will bring greatest joy to God's heart. தேவனுடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது எது என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And we thought of that verse in 3 John verse 4. 3 யோவான் 4ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். And we believe that John was only reflecting the heart of God the Father. பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தின் பிரதிபலிப்பாக யோவான் அந்த வசனத்தை சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். Listen to God saying this. தேவனே இதை சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். I have no greater joy than this. இதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. That you, my children, are walking in the truth. நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறீர்கள் என்பதை காட்டிலும் வேறு எந்த ஒரு சந்தோஷம் எனக்கு பெரியதல்ல. The proof that you know the truth is that you are free from sin. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்பதனுடைய அத்தாட்சி என்னவென்றால் நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாகி வாழ்கிறீர்கள். Not free to do what you like. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்குரிய விடுதலை அல்ல. But free not to do what you like. ஆனால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்யாமல் இருக்கும்படிக்கு உள்ள விடுதலை. But to do what pleases God. தேவன் எதை பிரியப்படுகிறாரோ அதை செய்வதற்குரிய விடுதலை. Remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The greatest man that ever walked on this earth. இந்த பூமியிலே நடந்த மிகப்பெரிய ஒரு மனிதர் Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The happiest man that ever walked on this earth. இந்த பூமியிலே நடந்த மிகவும் சந்தோஷமுள்ள ஒரு மனிதர் இருப்பாரேயானால் Jesus Christ. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Who finished the complete will of the Father in 33 and a half years. 33 ஆண்டுகளிலே தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து முடித்தவர். What was the secret of his life? அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? He never pleased himself. அவர் ஒருபோதும் தம்மைத்தாமே பிரியப்படுத்தவில்லை. He never did what he wanted to do. அவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதை அவர் செய்யவில்லை. He never said what he wanted to say. அவர் எதை சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அதை அவர் சொல்லவில்லை. He always looked up to the Father, said, what do you want me to do? எப்பொழுதுமே பிதாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர், நான் என்ன பேச நீர் சித்தமாய் இருக்கிறீர். What do you want me to say? நான் என்ன பேச நீர் சித்தமாய் இருக்கிறீர், அதை பேசுகிறேன். Where do you want me to go? நான் எங்கே செல்ல வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். His whole life was like that. இப்படி தான் அவருடைய முழு வாழ்க்கையும் அமைந்திருந்தது. All of us say that we admire Jesus Christ. நாம் எல்லாரும் இயேசுவை மெச்சிக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறோம். And I believe it. நான் அதை நம்புகிறேன். But if you really admire him, why don't you do what he did? ஆனால் உண்மையாலுமே நீங்கள் இயேசுவை மெச்சிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஏன் அவர் செய்ததை நீங்களும் செய்யக்கூடாது? That means you don't admire him. அவரை மெச்சிக்கொள்வதை காட்டிலும் மேலான ஒன்று. If you don't do what he did, then you're not admiring him. நீங்கள் அவர் செய்வதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவரை மெச்சிக்கொள்ளவில்லை. And if God backed up Jesus Christ so much, he will back you up also if you walk the same way. அதே வழியிலே நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் இயேசு எந்த அளவுக்கு பிதாவானவர் தாங்கினாரோ அதே போல உங்களையும் அவர் தாங்குவார். Nobody will be able to oppose you. யாருமே உங்களை எதிர்க்க முடியாது. See this promise in Joshua chapter 1. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை பாருங்கள். Verse 5. 5ஆம் வசனம். No man will be able to stand before you all the days of your life. ஒருவனும் உனக்கு விரோதமாக இருப்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. No one will be able to stand before you all the days of your life. உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. As I was with Moses, so I will be with you. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். Are you happy with that? இதிலே நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? But the Lord says something more. ஆனால் தேவன் இன்னும் அதிகமான ஒன்றை சொல்கிறார். As I was with Jesus, I will be with you, not with Moses. மோசேயோடு கூட இருந்தது போல அல்ல, இயேசுவோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். So the word to me is this. எனக்கு வரக்கூடிய வார்த்தை இதுதான். No one will be able to stand before you all the days of your life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. As I was with Jesus, I will be with you. நான் இயேசுவோடு கூட இருந்தது போலவே உன்னோடும் கூட இருப்பேன். They may kill you like they killed Jesus. இயேசுவை கொலை செய்தது போல உன்னையும் கொலை செய்யலாம். But my purpose will be accomplished. என்னுடைய நோக்கம் முழுதுமாய் நிறைவேறும். I will not fail you and I will not forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Therefore, verse 6, be strong and courageous. ஆகவே பலங்கொண்டு திடமனதாயிரு.
and lead my people into this land of overcoming sin பாவத்தை மேற்கொள்ளுகிற இந்த தேசத்துக்குள்ளாக ஜனங்களை வழிநடத்து, and build the church. சபையை கட்டு. If you're a mother, that word is for you to lead your children there. நீங்கள் ஒரு தாயாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை இந்த வாழ்க்கைக்குள்ள நடத்துவதற்குள்ள வாக்குத்தத்தம். And if you're a father, lead your children into that land of நீங்கள் ஒரு victory. தகப்பனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேசத்துக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதற்குரிய வாக்குத்தத்தம். If you're an elder, lead everybody in your church into this life. நீங்கள் ஒரு மூப்பராக இருந்தால் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இவ்விதமான வாழ்க்கைக்குள்ள நடத்துங்கள். And if you're a brother or sister, think of all the ones younger than you in your church. Be an example to them. ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை விட வயதிலே குறைந்தவர்களாய் சபையில் இருக்கிறார்களே அவர்களை இந்த வாழ்க்கைக்குள்ள நடத்துங்கள். You sisters, சகோதரிகளே, you're 18, 19 years old. 18, 19 வயதா இருக்கிறீர்களா? Be an example to the 10, 11-year-old girls in your church. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய 10, 11 வயது நிரம்பிய தங்கைமார்களுக்கு மாதிரியாக இருங்கள். In the way you dress, the way you behave, நீங்கள் ஆடை அணிகிற விதத்திலேயும் நீங்கள் நடந்து கொள்கிற the விதத்திலேயும் way you மாதிரியாக இருங்கள். respect your parents. உங்களுடைய பெற்றோரை மதிக்கக்கூடிய விஷயத்திலே மாதிரியாக இருங்கள். Like Jesus respected his mother for 30 years. 30 ஆண்டுகளாக இயேசு தன்னுடைய தாயை மதித்தார். Not because she was perfect, தாய் பூர்ணமாக இருந்தபடினாலே அல்ல, but because she was his mother. தன்னுடைய தாயாக இருந்தபடினாலே. You don't respect your parents because they are perfect. உங்களுடைய பெற்றோர் பூர்ணமாக இருக்கிறபடினாலே நீங்கள் அவர்களை மதிக்க வேண்டாம். Because of one reason. ஒரு காரணத்திற்காக. Listen. கவனியுங்கள். God chose your parents to bring you into this world. இந்த உலகத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு வரும்படிக்கு உங்கள் பெற்றோரை தேவன் தெரிந்து கொண்டார். They may not even be Christians. அவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம். So I'm not saying you have to follow them. ஆகவே நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. You have to follow Jesus only. இயேசுவை மட்டுமே பின்பற்ற வேண்டும். We must respect them and honor them. அவர்களை கனம் பண்ணி அவர்களை மதிக்க வேண்டும். God loves those who honor their parents. பெற்றோர்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். So when we think of what is it that's going to bring joy to God's heart, ஆகவே தேவனுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவது எது? He doesn't only want us to individually overcome sin. நாம் தனிப்பட்ட விதமாய் தனியாளாக பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மட்டும் அவர் விரும்புகிறதில்லை. There's a verse in Psalm 68. சங்கீதம் 68 ஒரு வசனம் உண்டு, which says in verse 6, 6ஆம் வசனம், God makes a home for the lonely, or he makes the lonely people to dwell in a home. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி அதில் அவர்கள் வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So God does not want you to be lonely. ஆகவே நீங்கள் தன்னந்தனியா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. Too many Christians are lonely. அநேக கிறிஸ்தவர்கள் தனித்தாளாய் இருக்கிறார்கள். Even though they go to a church with 200 people, they are lonely people there. 200 பேர் நிரம்பிய சபைக்கு அவர்கள் வாரந்தோறும் சென்று கொண்டிருந்தாலும் அங்கேயும் தனித்தனியா இருக்கிறார்கள். God wants to gather all the lonely people and make them a home. தேவன் தனியா இருக்கிறவர்கள் எல்லாம் கூட்டி ஒரு வீடை ஏற்படுத்த விரும்புகிறார். But it says here in the last part of that verse that is the rebellious people who live all by themselves. ஆனால் இந்த வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், துரோகிகள் வறண்ட பூமியிலே தங்குவார்கள், தன்னந்தனியா இருப்பார்கள். If you are dry and you are lonely, it is because you are rebellious in your heart. நீங்கள் வறட்சியாயும் தனிமையாயும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன அடையாளம்? உங்கள் உள்ளத்திலே முரட்டாட்டம் பண்ணுகிறீர்கள். Otherwise God takes all the lonely people and says, come, I want to make you into a home. அல்லது தேவன் என்ன செய்கிறார்? தனிமையா இருக்கிறவர்கள் எல்லாம் கூட்டி அவர்களை வீடாக கட்டுகிறார், குடும்பமாய் கட்டுகிறார். And that is what we have tried to build in different parts of Tamil Nadu. இதைத்தான் நாம் தமிழ்நாட்டிலே வித்தியாசமான வேறுபட்ட இடங்களிலே செய்ய முடியாத முயற்சித்திருக்கிறோம். What the Lord is building, தேவன் தான் கட்டுகிறார். families, குடும்பங்களை கட்டுகிறார். every church is like a family. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சபையும் ஒரு குடும்பம். It's not like a school. அது ஒரு பள்ளி அல்ல. You know, a school is with one teacher and so many students. பள்ளிக்கூடம் என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு ஆசிரியர் அநேக மாணவர்கள். Some churches are like that. சில சபைகள் இப்படி இருக்கிறது. You have to pay the teacher a salary and he will come regularly and teach. அந்த டீச்சருக்கு அவர்கள் ஃபீஸ் கட்டினால் அந்த டீச்சர் ஒழுங்காக வந்து பாடம் நடத்துவார்கள். If you don't pay him his salary, he'll join some other school. அந்த பள்ளியிலே அந்த ஆசிரியருக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை விட்டு வேறொரு பள்ளிக்கு அந்த ஆசிரியர் சென்று விடுவார்கள். But how much salary do you pay your father for taking care of your home? ஆனால் குடும்பத்திலே உங்களை பொறுப்படுத்தி நடத்துகிற தகப்பனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறீர்கள்? Any father here who gets a salary from his children? இங்கே யாராவது தகப்பன்மார் பிள்ளைகளிடத்தில் சம்பளம் வாங்குற தகப்பன் வேற யாராவது உண்டா? No. இல்லை. I hope not. யாரும் இல்லை என்று நம்புகிறேன். Are there some of you are teachers teaching in schools?
ஆனால் உங்களிலே ஒரு சிலர் பள்ளியிலே வேலை செய்கிற ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள். Then it is right to get a salary. அங்கே சம்பளம் வாங்குவது சரியான காரியம். And if they stop paying your salary, you leave and go to another school. அங்கே சம்பளம் கொடுக்குவதை நிறுத்திவிட்டால் அந்த பள்ளியை விட்டுவிட்டு வேறொரு பள்ளியிலே போய் சேர்ந்து விடுங்கள். That is the difference between a teacher and a father. இதுதான் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசம். Teachers will build schools. ஆசிரியர்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள், பள்ளியை கட்டுகிறார்கள். Fathers will build families. தகப்பன்மார்கள் குடும்பங்களை கட்டுவார்கள். In your church, if the spirit of a family is not there, it proves you are a teacher, not a உங்களுடைய father. சபையிலே குடும்பம் என்கிறதான அந்த ஒரு உணர்வு இல்லை என்று சொன்னால் நீங்கள் அங்கே தகப்பனாக இல்லை, அங்கே குடும்பத்தை நீங்கள் கட்டவில்லை. I don't care how much of the Bible you know, நீங்கள் எவ்வளவு வேதத்தை அறிந்திருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை or இல்லை. what all mysteries you understand, நீங்கள் என்ன ரகசியங்களை புரிந்து கொண்டிருந்தாலும் அது எனக்கு பற்றி அதை or what a wonderful preacher you are, அல்லது எவ்வளவு நல்ல பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, or how many new people are coming to your church. அல்லது எவ்வளவு நல்ல மக்கள் உங்கள் சபைக்கு வந்து கொண்டிருந்தாலும் சரி, These are all empty. இவைகளெல்லாம் வெறுமை. It's all wood, hay and straw. இவைகளெல்லாம் வைக்கோலும் புல்லும் மரமாய் இருக்கிறது. My question is, என்னுடைய கேள்வி, is your church a family? உங்களுடைய சபை ஒரு குடும்பமாக இருக்கிறதா? That is what we have tried to build in Bangalore for many years. பெங்களூரில் அநேக ஆண்டுகளாக இதைத்தான் நாங்கள் கட்டி எழுப்ப முயற்சித்திருக்கிறோம். And that to me is the most important thing, not the great preaching. பெரிய பிரசங்கிப்பது எனக்கு பெரிய விருப்பமான காரியம் அல்ல, ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டுவது சபை. Great preaching is like a mother who can cook good food. பெரிய பிரசங்கம் என்பது நல்ல ஆகாரத்தை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு தாயை போல. That's good. அது நல்லது. But some good mothers cannot build a family. They can only cook good food. சில நல்ல அம்மாமார்கள் இருக்கிறார்கள், நல்ல சமைப்பார்கள், ஆனால் குடும்பத்தை கட்ட தெரியாது. And some elders are like that. சில மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள். They get up every Sunday and produce some wonderful meal. ஞாயிற்றுக்கிழமை தோறும் எழுந்து நல்ல ஆகாரத்தை தயாரித்து கொடுக்கிறார்கள். But the people in the church don't have the feeling that we are part of a family. ஆனால் அந்த சபையிலே உள்ளதான மக்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றதான உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். We have a father here. இங்கே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. Then my dear elder brother, you are a total failure. அப்படியானால் அருமையான மூத்த சகோதரனே, நீங்கள் ஒரு முற்றிலும் தோல்வியடைந்த நபராக இருக்கிறீர்கள். It's better you hear it from me today than hear it from Jesus when he comes back. இயேசு திரும்ப வரும்பொழுது அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்பதை காட்டிலும் இப்பொழுது என்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்பது நல்லது. It doesn't say here God is putting the lonely in a school, he is putting them in a family. தனியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பள்ளியை ஏற்படுத்தி அதில் வைக்கிறார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார், வீட்டை ஏற்படுத்துகிறார். There are many lonely believers in the world. இந்த உலகத்திலே தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் உண்டு. In your town, உங்களுடைய பட்டணத்திலே what do they lack? அவர்களுக்கு என்ன இல்லாமல் இருக்கிறது? Fellowship. ஐக்கியம் இல்லை. Don't just give them good food on Sunday morning, spiritual food. காலையிலே ஆவிக்குரிய நல்ல ஆகாரத்தை கொடுத்தால் மட்டும் போதாது. Build a family. ஒரு குடும்பத்தை கட்டுங்கள். You tell me. நீங்கள் சொல்லுங்கள். Would you rather have parents who have a good atmosphere to build a family, but the mother cannot cook good food? ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய தாய் இருக்கிறார்கள், குடும்ப உணர்வை கொடுக்கக்கூடியவர்கள், ஆனால் அவர்களுக்கு நல்ல ஆகாரம் சமைக்க தெரியாது. Would you choose that? அப்படிப்பட்ட அம்மாவை தெரிந்து Or கொள்வீர்களா? do you choose a mother who can cook good food but doesn't care for the family? ஆனால் சாப்பாடு மட்டும் நன்றாக செய்வார்கள், குடும்பத்தை கட்டுவதை குறித்து கவலைப்படுவதில்லை, அந்த தாயை தேர்ந்தெடுப்பீர்களா? 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். Paul says in verse 15, பவுல் சொல்கிறார் 15ஆம் வசனத்திலே, you can have 10,000 teachers but only one father. உங்களுக்கு 10000 உபாத்தியாயர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. He says, I'm your father. நான் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்கிறார். So I find that today. இன்றைக்கு நான் இதை பார்க்கிறேன். 10,000 churches with teachers and one church with a father. 10000 சபைகள் ஆசிரியர்களை வைத்திருக்கிறார்கள், ஆனால் ஒரே ஒரு சபை தகப்பன் இருக்கிறார். We are not here to judge all the other churches in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற எல்லா சபைகளையும் நியாயந்தீர்ப்பதற்காக நாம் இங்கே இல்லை. May God bless them richly. அபரிமிதமாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். But we want to see in our churches. ஆனால் நம்முடைய சபைகளை இப்படி பார்க்க விரும்புகிறோம். I'm not worried about my neighbor's home, whether he's building a family. பக்கத்து வீட்டுக்காரர் குடும்பத்தை கட்டுகிறாரா இல்லை என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. I want to see in my home whether I'm building a family. என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வீட்டை நான் கட்டுகிறேனா என்பதை பார்க்க விரும்புகிறேன். You know, when my wife and I got married, we were very poor.
நானும் என்னுடைய துணைவியாரும் திருமணம் செய்த பொழுது நாங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தோம். We couldn't give many things to our children. எங்களுடைய பிள்ளைகளுக்கு பல காரியங்களை கொடுக்க முடியாதவர்களாக இருந்தோம். I used to take 3 of my children on the scooter to school. பள்ளிக்கு 3 பிள்ளைகளையும் ஸ்கூட்டரிலே வைத்து அவர்களை கொண்டு போய் விடுவேன். And many things which other children in the school had, I could not get for my children. பள்ளியிலே அநேக பிள்ளைகளுக்கு இருந்த அநேகம் காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க முடியவில்லை. And we could not have so much expensive food in the house also. வீட்டிலேயும் கூட நல்ல விலை உயர்ந்த ஆகாரத்தையும் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். But we had a good family atmosphere. ஆனால் ஒரு நல்ல குடும்பம் என்றதான ஒரு சூழல் இருந்தது. That was the most important thing. இதுதான் மிக முக்கியமான காரியம். And that is the most important thing in a church. ஒரு சபையிலேயும் இதுதான் மிக முக்கியமான காரியம். And in your home. உங்களுடைய குடும்பத்திலே It doesn't matter if you only have a bicycle in your home. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மிதிவண்டி மட்டும்தான் இருக்குது என்றாலும் பரவாயில்லை. Let's have the atmosphere of a family, even if it is a one-room house. உங்கள் வீட்டிலே ஒரே ஒரு அறை மட்டுமே இருக்கலாம், ஒரு ரூம் தான். ஆனால் குடும்பம் என்றதான அந்த சூழல், And the church must also be like that. சபையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். Jesus had only 12 people in his church. இயேசுவுக்கு அவருடைய சபையிலே 12 பேர் தான் It இருந்தார்கள். was a very small church. அது மிகவும் சிறிய சபை. And out of the 12, one was a hypocrite. அந்த 12 பேர்ல ஒருவன் மாயமாலக்காரன். But he built a family. ஆனால் இயேசு ஒரு குடும்பத்தை கட்டினார். When they were filled with the Holy Spirit, they were all willing to lay down their lives for one another. அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் ஜீவனை கொடுக்கும்படியாக அவர்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருந்தார்கள். So that is how we must build. இப்படித்தான் நாம் கட்ட And வேண்டும். that can be built only if we have fathers. தகப்பன்மார் இருந்தால்தான் இப்படி நீங்கள் கட்டி எழுப்ப முடியும்.